தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியிருப்பதாக எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைகிறார். வணக்கம் பாஸ்கர பாண்டியன், விவரங்கள் என்ன? பத்மநாபன் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பதிவில் தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாக செய்திகள் வருகின்றன எனவும், இது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பங்காளருக்கு அனைவரும் வெற்றி தலைகுனிய வேண்டிய தருணம் எனவும், சங்ககாலம் முதலே பெண் இனத்தை போற்றி பாதுகாத்து வந்த தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதுபோன்ற கருப்பு நாட்கள் தொடர்வதையாவது மிகவும் வருத்தத்திற்கும் கண்டனத்திற்கும் உரியது என அதோடு மட்டுமல்லாமல் பயங்கரவாதிகள் நடத்தும் நாடுகளில் கூட இத்தகைய கொடூரங்கள் நடந்ததில்லை எனவும், அது ஸ்டாலின் மாடல் ஆட்சி நடந்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அரசு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சம்பவங்களை உரிய முறையில் தடுக்காமல் பாலியல் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தவறியதால் இத்தகைய கொடூரங்கள் தினந்தோறும் நிகழ்கின்றன எனவும் அவர் வேதனையோடு இந்த பதிவினை பதிவிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆட்சியில் தமிழ்நாடு வருவது குறித்து எந்த கவலையும் இல்லாத ஸ்டாலின் பெண்களுக்கு பாதுகாப்பு என பேசினால் வாய்த்தவரால் மட்டுமே பேசினால் போதுமா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு அச்சுறுத்தலான நிலைதான் தொடர்கிறது. இனியாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாடல் அரசு நினைத்துக் கொண்டு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் அந்த பதிவின் வாயிலாக வலியுறுத்தி இருக்கிறார். பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.